இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வீரியத்துடன் கூடிய கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் சீனாவிலிருந்து பரவிய கொரோனா தொற்று உலகமெங்கும் பெருந்தொற்றாக மாறி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதன்பின் கட்டுக்குள் இருந்த கொரோனா தொற்று மீண்டும் உலகம் முழுவதும் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சிங்கப்பூரில் மே மாத முதல் வாரத்தில் 14,200 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் கொரோனா பாதிப்பால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. தாய்லாந்தில் சாங்ரான் திருவிழாவை தொடர்ந்து கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை உயரத் தொடங்கியுள்ளது. ஹாங்காங்கில் ஒரே வாரத்தில் 31 பேர் கொரோனாவுக்கு பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மொத்தமாக 257 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 95 பேருக்கும், தமிழ்நாட்டில் 66 பேருக்கும், மகாராஷ்டிராவில் 56 பேருக்கும் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் 13 பேருக்கும், புதுச்சேரியில் 10 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மும்பையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுமி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். அதில் 59 வயதான பெண்மணி புற்றுநோய் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்ததும் 14 வயது சிறுமி சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் 32 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் 34 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கி இருக்கும் நிலையில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், தேசிய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உள்ளிட்ட நிபுணர்கள் குழுவுடன் மத்திய சுகாதார சேவைகள் துறை இயக்குநர் அவசர ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து நாட்டில் கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது தொடர்பாக நிலைமையை சுகாதார அமைச்சகம் கண்காணித்து வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளதாகவும் வீரியத்துடன் கூடிய வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மருத்துவர் அமலோற்பவநாதன் தெரிவித்தார். கிழக்கு ஐரோப்பா, தென்மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆசியா இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கு. தவிர இந்தியாவில் அதிகமாகவே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க கொரோனாவை பத்தி பயப்படாதீங்க. கொரோனா ஒரு ஃப்ளூ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்பப்போ வரும் போகும். அதனால இறப்பு சதவீதம்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படவே வேண்டாம். மாஸ்க் போட்டுக்கொண்டு போவது நல்லது. பிளஸ் அந்த யூஷுவல் ப்ரிகாஷன்ஸ், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், சோஷியல் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்றது, இது செய்தாலே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு கொரோனா அல்ல எந்த வைரஸ்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். கூட்ட நெரிசல் உள்ள இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், கருவுற்ற பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் இணை நோய் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் அமலோற்பவநாதன் அறிவுறுத்தினார். கொரோனா வைரஸ் என்பது முற்றிலுமாக அழிந்து விடவில்லை என்றும், உலகில் பரவி வரும் லட்சக்கணக்கான வைரஸ்களில் அதுவும் ஒன்று என்றும் விளக்கம் தந்துள்ள பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். கவனிக்கப்பட வேண்டியது யார் பாதிப்படைகிறார்கள், எந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுகிறது, எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறது, இதனால் மரணங்கள் ஏற்படுகிறதா, இல்லை இன்பேஷண்ட் அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை உருவாகிறதா, இதை தான் முழுமையாக ஆராய்ந்து அதை முன்னிட்டே நம்ம எடுக்கப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் முடிவு செய்யப்பட வேண்டும். 1 லட்சம் மக்கள் தொகை உள்ள ஏரியாவில் வரக்கூடிய 10 தொற்றும், 10 லட்சம் மக்கள் தொகையில் வரக்கூடிய 10 தொற்றும், நம்மை போன்ற தமிழ்நாட்டில் 7.8 கோடி மக்கள் ஏற்படக்கூடிய 10 தொற்றையும் ஒரே அளவாக கருத முடியாது. அதனோட வீரியம், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொறுத்துதான் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் தேவையற்ற பயம், இந்த ஏற்படக்கூடிய சில நம்பர்களை பொறுத்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை.